காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பாய்மர படகோட்டம். திருவள்ளுவர் திருக்குறளில் ரொம்ப அழகாக ஒரு தத்துவத்தை சொல்கிறாருங்க. அதாவது கடல் ஓடா கால் நல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற. என்ன அர்த்தம்னா, மிகப்பெரிய சக்கரங்களை உடைய தேரானது கடலிலே ஓடாது. அதே நேரத்தில் கடலில் போகக்கூடிய இந்த கப்பல், நாவாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா படகு இதெல்லாம் தரையில் ஓடாது அப்படின்னு சொல்கிறார். இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால், கடல் கடந்து அன்றைக்கே தமிழர்கள் போயிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஒரு தேரை எப்படி நம்ம கட்டமைக்கணும், ஒரு கப்பலை எப்படி நம்ம உருவாக்கணும், ஒரு நாவாயை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற அறிவு அன்றைக்கு தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் கடலில் பயணம் போகக்கூடிய இந்த கருவிகளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான தமிழ் வார்த்தைகள் இருக்குங்க. நம்ம படகு, கப்பல், நாவாய் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஏராளமான வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு நாம் கடல் பயணத்தை மேற்கொண்டவர்களாக நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த திருக்குறளிலிருந்து நமக்கு தெரிகிறது. அந்த பாய்மர கப்பல், ஏன் அதை பாய்மர கப்பல்னு சொல்கிறோம்? அந்த காலத்தில் விலங்குகளினுடைய தோலை தைத்து அதில் தான் அந்த பாய்மரத்தில் கட்டியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாணர் புற்கள் அதையெல்லாம் நெய்து அதை ஒரு பாயாக்கி அந்த பாயைத்தான் அவர்கள் விரித்து கடலில் பயணம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பாய்மர கப்பல் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இன்றைக்கி நாம் அதில் துணியை பயன்படுத்துகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த துணி காற்றினுடைய திசையில், எதிர் திசையில் அது படும்பொழுது அந்த கப்பலானது அல்லது அந்த படகானது உந்தி தள்ளும். அப்போது அந்த கப்பலை தள்ளுகிற அளவுக்கான விசையை தாங்குகிற அளவுக்கு அது இருக்கணும். அதே நேரத்தில் புயல் காற்று வீசினா கூட கிழிந்து விடாத தன்மையிலையும் அது இருக்கணும். அவ்வளோ முக்கியம். இந்த பாய்மர படகோட்டமே பார்த்திங்கன்னா காற்றினுடைய திசை, அலையினுடைய விசை, இந்த ரெண்டையும் பொறுத்து லாபகமாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். இந்த பாய்மர கப்பலில் பயன்படுத்தக்கூடிய அந்த களி, அதாவது கம்புன்னு சொல்லுவாங்க, நடுவில் உயரமாக ஒன்று நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மரம் எங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? உயரமான மலைகளில் உயரத்தில் இருக்கிற மரங்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது ஊசியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான மரங்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, மலையினுடைய உச்சியில் காற்றினுடைய திசை வேகம் அதிகமாக இருக்கும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய மரமாக இருந்தால் அது அந்த காற்றினுடைய திசை வேகத்தை தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய மரமாக இருக்கும், வேர் விட்டு. அப்போ அந்த மாதிரி மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி பெருசாகவும் மேலே போக போக அதனுடைய தடிமன் குறைந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மரங்களை தான் அவங்க இந்த பாய்மரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மூங்கில்களை பயன்படுத்தவும் தொடங்கினாங்க. அந்த மூங்கிலும் கூட பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி பருத்தும் மேலே போக போக சிறுத்தும் இருக்கும். அப்படியான ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்துவாங்க. உயரமான கம்பை நடுவாங்க. அந்த நடப்படக்கூடிய அந்த கம்பும் பார்த்தீங்கன்னா அந்த பாய்மரத்தினுடைய முனைன்னு சொல்லக்கூடிய முன்பகுதியிலையும் நடுவாங்க, அல்லது அந்த பாய்மரத்தினுடைய நடுப்பகுதியிலையும் நடுவாங்க. நட்டு அந்த கயரை வச்சு இறுக்கி கெட்டுவாங்க, 4 பக்கமும் இறுக்கி கெட்டுவாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கயிறு விசேஷமாக இருக்கும். அந்த கயிறு அப்படி இறுக்கி கட்டி 4 பக்கமும் அந்த களியெல்லாம் அமைப்பாங்க. இந்த பாய்மரம் பார்த்திங்கன்னா சதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் இருக்கும், அளவுலையும் இருக்கும், முக்கோண வடிவத்திலும் அது இருக்கும். ஒரே ஒரு பாய்மரம் இருக்கக்கூடிய கப்பல்களும் உண்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாய்மரங்கள் இருக்கக்கூடிய கப்பல்களும் உண்டு. அந்த காலத்தில் கப்பல்னாலே கண்டிப்பாக அதில் பாய்மரம் இருக்கும். பாய்மரம் இல்லாத கப்பலே கிடையாது. ஏன்னா அன்றைக்கெலாம் எரிபொருள் கிடையாது. இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய திரவ எரிபொருள்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல்லாம் அன்றைக்கி கிடையாது, மின்சாரம்லாம் கிடையாது. அப்போ எப்படி அவங்க கப்பலில் பயணம் போனாங்க? இந்த பாய்மரத்தை பயன்படுத்தி காற்றினுடைய திசையை அறிந்து அவர்கள் பயணம் போனார்கள். எப்போதுமே காற்று ஒரே திசையில் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாய்மரத்தை லாபகமாக விரிக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சில பாய்மரங்கள் பார்த்திங்கன்னா எதிர் திசையில் போயிட்டு மறுபடியும் திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப கடினப்பட்டு தான் கடலில் பயணம் போனாங்க. முக்கியமாக அவங்க மீன் பிடிப்பதற்காக தான் அவங்க அந்த இதில் பயணம் போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாய்மர கப்பலில் பார்த்திங்கன்னா அந்த களிமுகம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கூர்மையான முனை இருக்கும். அது 4 இருந்தது அப்படின்னா அது வெள்ளை நிறத்தில் அந்த திரை இருக்கும். 3 இருந்தது முக்கான வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது சிகப்பு நிறத்தில் இருக்கும். 2 இருந்தது அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா நீல நிறத்தில் அது இருக்கும்.
அந்த மாதிரி இதை வந்து ஒரு போட்டியாக விளையாட்டாக முதல்ல இதை பண்ணது வந்து டச்சுக்காரர்கள், அதன் பிறகு ஐரோப்பியர்கள், அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் அப்படின்னு இது வந்து வழக்கத்துக்கு வந்துச்சு. 1900 தான் வந்து ஒலிம்பிக்கில் இந்த பாய்மரத்தை வந்து சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு போட்டியாக இன்றைக்கி அது இருக்குன்னா காரணம், ஒலிம்பிக்கில் ஓட்டுறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் அந்த பாய்மரத்தை ஓட்டுவார், அல்லது கலப்பு ரெட்டையர்கள்னு சொல்லி 2 பேர் ஓட்டுற மாதிரியான சூழல் தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா கப்பல்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாய்மரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அன்னைக்கு வந்து பார்க்கப்பட்டுச்சு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.